19 புரட்டிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை இன்றைக்கும் தியானிப்போம். அதன் 54வது வசனம். சங்கீதம் 119:54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. நன்றி. வேதத்தை ஒருவன் நன்றாக வாசித்தால், வேதத்தை ஒருவன் நன்றாக தியானித்தால், அவர்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கர்த்தருடைய பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சிலர் கருதுவது உண்டு, பாடலே கிடையாது, பாட்டே பாட வேணாம், வசனம் மாத்திரம்தான். வசனமும் இருக்கிறது, ஆராதனையும் இருக்கிறது, கீதங்களும் இருக்கிறது. நல்ல கர்த்தருடைய வசனத்தை தியானித்தவன் சொல்றேன், நான் பரதேசியை தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. எல்லாம் என் கீதமாகல, நிறைய கீதங்கள் இருக்கிறது, எல்லாம் என் கீதமாகல, உம்முடைய பிரமாணங்கள் மாத்திரம் எனக்கு கீதங்களாயின. ஒரு அர்த்தத்தில் சொன்னால் நம்முடைய சரீரம்தான் பரதேசியா இருக்கிற ஒன்று, அது இந்த பூமியிலே போயிடும். இந்த பரதேசியாய் இந்த உடலிலே என் உயிர் இருக்கும் பொழுது உம்முடைய பிரமாணத்தை தான் நான் என் உடலிலே ஆவியிலே பாடுவேன் என்பதுதான் ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் நம்ம வீடுகள் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வதித்து வீடுகளை தந்திருக்கிறார். வீடுகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொந்தமான வீட்டை தருவாராக, சபைக்கும் சொந்தமானதை தருவாராக. கவனியுங்கள், அது நமக்கு நிரந்தரமானது அல்ல. அது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் வயநாட்டில் பார்த்தோம், ஒரே நேரத்தில் எல்லாம் போய்விட்டது. நம் பரதேசியை தங்குகிறோம். கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அங்கே வேதத்தை வாசித்தவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே எல்லா பாட்டும் ஒலிக்காது, என்னுடைய வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் மட்டும்தான் ஆண்டவரே சத்தம் வரும் என்று ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். அதுதான் இந்த வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் செய்யக்கூடிய ஒன்று. கவனிங்கள், நாம் இருக்கிற இந்த காலகட்டம் மிக மிக மோசமான காலகட்டம். குறிப்பாய் இந்த ஆராதனை, இந்த பாடல்கள் என்று வரும்பொழுது மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதற்கு முந்தி இப்படி ஒரு காலகட்டம் வந்ததா தெரியலை. இப்போது இருக்கிற காலகட்டம் ஒன்று நமக்கு புரியலை. வசனம் இருக்கிறதா இல்லை, வேறு ஏதாவது இருக்கிறதா இல்லை, ஆனால் இசை இருக்கிறதா இருக்கிறது, பாடல் இருக்கிறதா பாடல் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் பாடுவது எதைத்தான் பாடுகிறார்கள்? வேதத்தின் வார்த்தைகளைத்தான் எடுத்து பாடுகிறார்கள். ஆனால் இங்கே சும்மா சொல்லலை, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. அப்படியானால் அந்த பாட்டில் வெறும் சூசியாக இருந்திருக்கிற இந்த பாட்டை தான் நான் பாடுவேன் அப்படின்னு இருந்திருக்க. பிள்ளைகளே, எல்லா பாடலும் தேவன் விரும்புகிற பாடல் அல்ல. தேவன் விரும்புகிற பாடல் எது என்று கண்டுபிடித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தின் வெளிச்சம் நமக்கு வேண்டும். வசனத்தை தியானிக்க 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 அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நான் ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமான பாடல்களை பாட வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். பிள்ளைகளே, இன்றைக்கு எதை குறித்து உங்களோடு பேச போகிறேன் என்றால், நவநாகரிகமாய் அநேக பாடல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் எல்லா பாடலும் பாடக்கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு விளக்க விரும்புகிறேன். என்னிடத்தில் அநேகர் கேட்கிற கேள்வி உண்டு, ஏன் நல்லா தானே இருக்குது, பைபிள் வசனம் தானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாரும் பாடுறாங்களே, ஏன் பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அதற்கு காரணத்தை சொல்லுங்கள் என்று அநேகர் இடத்துல கேட்பது உண்டு. சபைக்கு இதன் போதிக்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. இன்றைக்கு அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, பாட்டுக்கு இசைக்கு மயங்காத ஒருவன் இல்லை. நம்ம ஒருவேளை கிறிஸ்தவங்களாம் நல்லா வந்திருக்கலாம், எல்லாரும் உலகத்து வாழ்க்கையை விட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு இசை என்று சொன்னாலே அது நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும். ஒருவனை மயக்குவதற்கு முன்னால் லேசாக அப்படி பாட்டைத்தான் போடுவாங்க. பாட்டை போட்டால் தான் அந்த பாட்டு லேசாக அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டுருவோன்னா எந்த மோசமான நிலைமைக்கும் கொண்டு போய் விட்டோம். பாடல் என்பது அது வாழ்க்கையின் இன்றியமையாத ஒன்று. ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது, இல்லை அவருடைய யூனிவர்சிட்டி ஆரம்பித்த பொழுது, அவர் யூனிவர்ஸ் ஆரம்பித்த பொழுது சபை என்கிற ஒன்றை வெளிப்படுத்தலை, வேறு ஒன்றை வெளிப்படுத்தலை. அதற்கு முன் ஆராதனை என்ற ஒன்றை வெளிப்படுத்தினார். ஆராதனையை தான் அவன் முதலாக உருவாக்கினார். அதை ஆராதிப்பதற்கு தான் தூதனை வைத்தார். அவன்தான் அந்த ஆராதனை ஆராதித்து தேவன் இருந்த ஸ்தானத்திற்கு தன்னை தேவனாக்கினான். அதனால் அந்த ஆராதனை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டார். அப்படி என்றால் நல்ல பாட்டு வீரன் யார் என்றால் லூசிபர், நல்ல இசைக்கிறவன் யார் என்றால் லூசிபர். இறகுகளை இப்படி வைத்தாலே போதுமா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்குள்ளால இருக்குதாம். ஆகவே நல்ல இசை இருக்கிறது, நல்ல பாடல் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வசனம் இருக்குதே, வசனத்தை தானே. இந்த லூசிபர் தான் ஆண்டவருடைய பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவன். அவனுக்கு ஆண்டவருடைய எல்லாம் தெரியும்.
வசனங்கள் இயேசுவிடமே வசனத்தை பேசியிருப்பான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். வசனம் இருக்கிறது, சரியா தானே, பைபிளுக்குள்ள தானே எடுத்திருக்கிறாங்க என்பதற்காக நாம் அதை நம்பிவிட வேண்டாம். அதில் பிரச்சனைகள் இருக்கிறது. வேதத்தின் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே இந்த பாடலுக்கு மிக மிக கவனமாக இருந்தாங்க. அதனால தான் நாம் ஒரு இடத்துல வாசிக்க முடியும். எங்கே வாசிக்கிறோம்? சங்கீதம் 137:2 வாசிக்க முடியும். இவர்கள் சிறைப்பட்டு பாபிலோன்ல போயிருந்தாங்களாம். அந்த பாபிலோன்ல போய் உட்கார்ந்தா அங்க உள்ளவங்க இவர்களை ஏளனப்படுத்தி சொல்றாங்க, எப்பா நீங்க தான் நல்லா பாடுவீங்களே, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிப்பீங்களே, சும்மா எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு ஏளனப்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாங்க இவர்களுக்கு முன்பாக எங்கள் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது, என்று தேவன் நாமத்தை பரியாசம் பண்ணக்கூடாது என்று தங்களுடைய கிண்ணறங்களை, 2வது வசனம் சொல்லும், அலரி செடிகளின் மேல் வைத்து என் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை வைத்தோம். 3வது வசனம் நினைக்கிறேன். 1வது வசனம் 3வது வசனம் தான். எங்களை சிறைபிடித்தவர்கள் மத்தியிலே அங்கே எங்கள் பாடல்களையும் பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதுபடி. கவனிங்கள், பாபிலோன்ல தப்பு பண்ணி போய் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே நீங்க தான் நல்லா பாடுவீங்களே, உங்க ஆண்டோடைய பாடலை பாடுங்கள் என்றால் அவர்கள் எடுத்த முடிவு பாருங்க, அந்நிய தேசத்துல அந்நிய ஜனத்து நடுவில் எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் வீணில் வழங்க மாட்டோம், பாட மாட்டோம். கிண்ணறங்களை அல்லடி செடிகள் மேலே வைத்தாயா, அது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் பாருங்க. ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அடிமையாக இருந்துகிட்டே கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க. நான் உனக்கு அடிமை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டோடைய பாடல் என்று வந்தால் அதை நாங்கள் ஏளனப்படுத்த மாட்டோம். பிள்ளைகளே, கர்த்தரை பரியாசம் பண்ணுவது என்பது கர்த்தரை தரக்குறைவாய் பாடுவது, ஆகாதவர்கள் நடுவிலே பாடுவது, கர்த்தரை பரியாசம் பண்ணுவது. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. அதிலே பாடலும் அடங்கு. கவனியுங்கள், இன்னும் ஒரு இடத்துல இருக்கும் இல்லை என்றால் இது வர நான் இந்த தகாத பாடலை பாடின 2 காரியம் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். 2, இது நமக்கு பயங்கர பூரிப்பை கொண்டு வரும், எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வரும். ஆனால் எதை கொண்டு வரும்? எடிஃபிகேஷனை கொண்டு வராது. எதையாவது கண்டகடிய பாட்டை பாடியாச்சுன்னா நமக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனால் பக்தி விருத்தி அடைய மாட்டோம். நல்ல நல்ல பரவசம் இருக்கும், பக்தி விருத்தி அடைய மாட்டோம். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். கவனிங்கள் பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பாடல்களை பாடுகிறீர்கள் என்றால் அந்த பாடலை பரிசுத்தவான்கள் பாடியிருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் அந்த பாட்டை பாடியிருக்கணும். பரிசுத்தம் இல்லாதவர்கள் அந்த பாட்டை பாடினா நானும் நீங்களும் பாடுவதற்கு நான் கையில் வைத்திருக்கிற வேதம் அனுமதி தரல. வாசிங்கள் 2 நாளாகும் 29வது 2 Chronicles chapter 29 verse 11 and இன்னொரு 25. 2 நாளாகும் 29 அதன் 11 மற்றும் 25 ஆகிய வசனங்கள். என் குமாரரே, நீங்கள் அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். எசேக்கியா என்பவன் தான் ஆராதனையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவன். ராஜாக்கள் காலகட்டத்தில் தாவீதுக்கு பிறகு ஆராதனை சீராய் கொண்டு வந்தவன் இந்த எசேக்கியா தான். எசேக்கியா ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பு இப்படித்தான் ஆரம்பிக்கிறான், எல்லாரும் நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது, இந்த பாட்டை பாட முடியாது. ஆசாரியர்களே, லேவியர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நீங்கள் அந்த பணிவிடையை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து 25வது வசனத்துக்கு வாங்க. 25வது வசனம். கற்பித்தபடியே சுரமண்டலங்களை வாசிக்கிற லேவியர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். எசேக்கியா அவன்தான் இந்த ஆராதனை ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவன். அந்த ஆராதனை எழுப்புதலை கொண்டு வந்தவன் செய்த முதல் காரியம், தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள்தான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நிற்க வேண்டும் என்று லேவியர்களை மட்டும் அதற்கென்று தெரிந்தெடுத்தான். கவனியுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று வருகிறது என்றால் அது தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்களிடத்திலிருந்து வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் வராதவைகள் எல்லாமே கனவீனமானவர்களிடத்திலிருந்து வரும்.
எங்கே கனவீனமான வரும்? கனவீனமானவர்கள் என்றால் யெரொபெயாமுடைய வாழ்க்கையில தான் பார்க்க முடியும். யெரொபெயாம் யார் என்றால் சாலமோனுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகொபெயாம் வந்திருக்கணும். ரெகொபெயாம் வராதனால யெரொபெயாம் என்று ஒருவன் வருவான். அந்த யெரொபெயாம் செய்தது என்ன செய்வான் என்றால், மொத்தல் வேலை வந்தது என்ன செய்வான், அவன் எல்லா பலிபீடங்களையும் அழித்து நாசம் பண்ணி ஜனத்தில் கனவீனமானவர்களை ஆராதனைக்கு என்று ஏற்படுத்தும். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 31வது வசனம். 1 Kings chapter 12 and verse number 31. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். கவனித்தீங்களா அந்த வார்த்தையை? ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியனாக்க. தேவன் யாரை வைத்தான்? லேவியர்களை தான் ஏற்படுத்தினார். லேவியத்துவம் இல்லைனா தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்கின ஒருவனை தவிர தேவனை பாடுவதற்கு தேவன் ஒருவரை ஏற்படுத்தலை. ஆனால் எப்போது அந்த அதிகாரங்கள் ஆளுகைகள் தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து அந்நியரிடத்தில் போகிறதோ அவர்கள் செய்கிற முதல் வேதை அந்த லேவியத்துவத்தை எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் வாசிங்கப்பா, யார் வேணாலும் பாடுங்க. கவனித்திருக்கிறீர்களா? முன்னாலெல்லாம் கிறிஸ்தவ பாடலை சினிமாவில் பாடுகிற பின்னணி பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. அது குறைவாக இருக்கும். 90ல் 10 ஏதாவது பாடியிருப்பாங்க. பழைய பாரம்பரிய பாடலாம் பாருங்க, அந்த ப்ரொஃபஷனல் பாடியிருப்பாங்க. 10% தான் இருந்தால் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படியே மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? முழுக்க முழுக்க அவர்கள் தான் பாடுறாங்க. நம்ம ஆட்கள் நல்லவங்க ஒரு 10% பாடினால் உண்டு. ஏன்? எல்லாம் வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. கனவீனமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் படாதவர்கள் எப்படி கண்டுபிடிப்பது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சுபாவத்தில் மாற்றம் வந்திருக்கு. மாம்சத்தை விட்டு ஆவிக்குரியவனை மாறிக்கிட்டே இருப்பான். அவன் பாடலால் உங்களை தன் பக்கம் இழுக்க மாட்டான், பாடலால் உங்களை தேவன் பக்கத்தை திசை திருப்பி விடுவான். அதுதான் 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடு. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய ஆராதனை செலுத்த வரும் பொழுது நாம் பாடுகிற பாடல்களை பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறார்களா என்பதை ஆராய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தாவீது ஏன் தாவீதுக்கு பிறகு இவன் கொண்டு வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், தாவீதின் காலகட்டத்தில் தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது தாவீது தன் மன விருப்பத்தின்படி ஆராதனை செய்வான். முதல்ல ஆராதனை செய்து அங்கே பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தேதோமின் வீட்டில் இருக்கும். இங்கே தாவீது நகரத்துக்கு வராது. இதை கற்றுக்கொள்ளும். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு என்று கற்றுக்கொண்டு பொழுது அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, பாடினவங்க சரியில்லை. முதல்ல நீங்கள் அதை செய்யாததினால், அந்த பணிவிடைகள் நீங்கள் அதை செய்யாததினால் கர்த்தர் நம்மை அடித்தார். இப்பொழுது நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகமம் 15:16. 15:16 வாசிங்க. ம் 17வது வசனம். 15வது வசனம் வாங்க. தோள்கள் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தா, முன்னே நீங்கள் அதை செய்யாததுனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற வசனம் அதுக்குள்ளால ஒன்று வரும். லேவி புத்திரர் எப்போது ஏற்படுத்தினானோ அப்போதான் என்ன நடக்கும்னா, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிரசனம் அங்கே உள்ள வரும். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாட்டுக்காரங்க நிறைய எழும்பட்டும், அவங்க பாடட்டும், தங்கள் திறமையினால் பாடட்டும். ஆனால் நானும் நீங்களும் எதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, பரிசுத்தவான்கள் பாடுகிறார்களா? நீங்கள் கேட்கலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பின்னால் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தர விரும்புகிறேன். 2 அந்த பாட்டு எத்தனை? 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணின. முதல்ல நாம் அதை சுமக்காதபடினாலும், செய்ய வேண்டியவங்க செய்யலைன்னா என்ன உளும்? அடி உளும். வாருங்கள், 1 அது யாரால் பாடப்பட்டிருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களால் பாடப்பட்டு. 2 அது பரிசுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால் வாசிக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் தேவ ஆலயத்தில் பயன்படுத்தக்கூடாது.
தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்துவதற்கு என்று இசைகள் இருக்கிறது. அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். எல்லா இசைகளையும் தேவ ஆலயத்திற்குள் கொண்டு வரவே கூடாது. வாசிங்க 2 நாளாகமம் 29:26. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களும், அப்படியே லேவியர் எந்த கீத வாத்தியங்கள் வச்சிருந்தாங்களா? தாவீதின் கீத வாத்தியங்களும். அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆலயத்திற்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வரவே முடியாது. கவனிங்கள் பிள்ளைகளே, நாம உலகத்தில் இருக்கும் பொழுது பலவேறு இசைகள் உண்டு. அந்த இசைகள் எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் சில தாளங்கள் எல்லாம் இருக்கும் பாருங்க, அட்டிக்கிறது கேட்டாச்சுன்னா நம்ம கைகால் சும்மா இருக்காது, ஆடத்தான் தோணும். கவனிங்கள், அதே ஆடல் எங்க வந்துடக்கூடாதுன்னா ஆலயத்திற்குள் வந்துடவே கூடாது. தாவீதின் கீத வாத்தியங்கள் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் என்று நாம் கேட்போம் என்றால், பிள்ளைகளை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும் சரி, அதிகமாக எனக்கு நேரம் இல்லை, நம்ம கைத்தாளத்தோடு ஒத்து போகுமானால் எல்லா பாட்டுக்கும் கைத்தாளம் அடிக்க முடியாது. இப்போ உள்ள பாடல்களுக்கெல்லாம் எது பாடிக்க முடியாதுன்னா கைத்தாளம் போட முடியாது. என்ன தாளம் போடலாம்? கால் தாளம் போடலாம். எதுதான் ஆடும்னா அப்படி அந்த ஆட்டம் தான் வரும். ஏன்? தாவீது நாட்கள் அதான் நடந்துச்சு. தாவீது நாட்களில் முதல்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. பிறகு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னா, கவனிங்கள், ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு நாம் கற்றுக்கொள்வோம். 1 நாளாகமம் 13:8 வாசியுங்கள். 1 நாளாகமம் 13:8. தங்கள் முழு பலத்தோடும் பூரிகைகளை என்ன செஞ்சாங்களா? அந்த சேவித்துங்கிற வார்த்தையை ரவுண்ட் அப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எதை சேவிச்சாங்க? they've been worshiping the music instruments. இன்னைக்கு கவனிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்குள்ள பாட்டெல்லாம் பிறகுதான் வரும். எது வரும்? பாட்டுக்கு இசையா, இசைக்கு பாட்டா என்றால் இன்னைக்கு எதுக்கு தான்? இசைக்கு தான் என்ன செய்யறோம்? பாட்டு. சேவிப்பது என்றால் என்ன? அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதை மேன்மைப்படுத்துவது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடலுக்குத்தான் மியூசிக் வர வேண்டுமே தவிர மியூசிக்கு என்ன வந்துடக்கூடாது? பாடல் வந்துடவே கூடாது. ஒரு மியூசிக்கை பண்ணி அந்த மியூசிக் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அதற்காக நாம் ஒன்றும் செய்து விடக்கூடாது. தாவீது இதை திருத்துவோம் பாருங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 19வது வசனம். 1 நாளாகமம் 15:19. ஏமானும் எதை தொனிக்க பண்ணி பாடினார்கள்? பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆனபோது கைத்தாளம் இருந்துச்சு. கைத்தாளம் சும்மா டம்மியா இருந்துச்சு. ஆனால் 2வது மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டம்மியா இருந்துச்சு. எது மேலே இருந்துச்சுன்னா கைத்தாளம் தான் இருந்துச்சு. நான் நிறைய நேரம் கவனிச்சிருக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நிறைய பேர்ட்ட கைத்தாளம் ஒத்து வராது. அதனால என்ன பண்ணும்? முதல்ல கையடிக்கிற ஸ்டாப் பண்ணியா. நிறைய நேரம் கவனிச்சிருக்கிறீங்க, கையை தூக்கி ஆராதிக்க வைக்கிறது. இப்பெல்லாம் பழகிட்டோம். ஆரம்ப நாட்கள் இசைகள் எல்லாம் வந்த காலகட்டத்தில் ஏன் கைகளை தூக்கி ஆராதிக்க ஆரம்பித்தோம்னா, ஒருத்தங்க கைதட்டி இசையோட ஒத்து போகாது. ஏன்னா இசை மீற்றவங்களே இன்னும் சரியா பழகி இருக்க மாட்டாங்க. இந்த கைத்தாளம் ஒத்து போகாது. இதை ஸ்டாப் பண்ண ஒரே வழி, கையை தூக்குங்க அப்படின்னா போதும். எல்லாம் கையை தூக்கி நிற்பாங்க. கவனிங்கள், இதெல்லாம் ஒருவேளை நாசுக்காக பண்ணினாலும் இதெல்லாம் தவறு என்று நான் கொண்டு வரல. நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைன்னா முதல்ல எது வரணும்னா கைத்தாளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்களோட சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. ஒரு இடத்துல என்னை ஃபயர் கேம்புக்காக கொண்டு போய் விட்டாங்க. காம்ப்ளிமெண்டாக கிடச்சிச்சின்னு நானும் போய் உட்கார்ந்தேன். பாட்டும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே வெறும் இந்த 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 ட்ரம்மு தான் இருந்துச்சு. பல ட்ரம்மு இருந்துச்சு. சரியா, நம்ம என்னதான் பரிசுத்தமான இருந்தால் பீட்டை கேட்ட உடனே கொஞ்சம் கையங்காலம் அப்படித்தான் வந்துச்சு. ஆனாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோன்னு இருந்தேன். பரவாயில்ல, இங்கே வந்தால் தேவன் ஏதோ நம்ம கற்றுத்தரத்தான் கொண்டு வந்திருப்பார், இல்லாமல் சும்மா வரமாட்டார் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 30-35 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி, அந்த சகோதரி ஆடினாங்க பாருங்க. ஜென்ஸ் எல்லாம் ஆடி டயர்ட் ஆயிட்டுங்க. அந்த அம்மா டயர்டே ஆகலை, கடைசி வரைக்கும் டயர்ட் ஆகலை. எல்லாருடைய பார்வை அவங்க மேலே போச்சு. எப்படி ஒரு 30-40 மினிட்ஸ் அந்த பீட்டு போயிருக்கும். ஒரு சின்ன சரீரத்தில் அவங்களுக்கு டயர்டே இல்லாமல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க.
இப்போ கவனிச்சிருந்தீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆட்டம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த முடிவு வந்துச்சு பாருங்க. முடிவு வரும்போது தான் கைகள் அது வரைக்கும் இப்படி இப்படி போய் 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 கடைசியில் வந்துச்சு பாருங்க. அப்புறம் கடைசி டான்ஸ் இப்படி தான் போச்சு எல்லாருக்கும். இந்த ஆஹா வந்துட்டாயா மேப்படியா அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சிச்சு. எல்லாம் முடிந்து பீட்டு முடிஞ்சிச்சு. ஐயோ என்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இந்த அம்மா முழுவதும் ஃபிட்ஸில் நிரம்பி அது அப்படியே போய் ஒரு பக்கத்தில் விழ ஆட்டம் முடியவும் ஐயோ என்கிற அலற சத்தம் கேட்கவும், ஓகே இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருப்பார் போல. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கை இப்படி இருக்கிறது வரைக்கும் நல்லது, இப்படி வந்து இப்படி இருக்கிறது வரைக்கும் நல்லது. அதற்கு பிறகு இப்படி போச்சுன்னு வைங்களேன், இந்த ஆராதனை வேறு ஆராதனை. கவனிங்கள், நான் சொல்வது நீங்கள் நன்றாக கவனித்தால் தெரியும். பல ஆராதனைகளை போய் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டம் தேவனுடைய ஆட்டம் அல்ல, அந்த ஆட்டம் அசுத்தனுடைய ஆட்டம். ஏன்? இவர்கள் கற்றுக்கொண்டதை தவறான நபர்களிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் இசைகளை எல்லா இடத்திலும் போய் கற்றுக்கொள்ளக்கூடாது. இசைகளை பரிசுத்தவான்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் சபையில ஒருவன் வாசிக்க வேண்டும் என்றால் சபையில ஏற்கனவே வாசிக்கிறது கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு ஏஆர் ரகுமான் கற்றுத்தருவார்னா எல்லாரும் அங்கதான் போவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி நம்ம தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடாது, சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்றால். எங்கே இருக்கிற 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 நாளாகமம் 15:22. இருந்தான் அவன் நிபுணனானபடினால் கீத வித்தையை பிள்ளைகளே பரிசுத்தவான்கள் படிப்பிக்க, இல்லைன்னா நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் படிப்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். உங்களுக்கு தெரியுமா, அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் இவங்களை நம்ம கற்றுக் கொடுத்தால் இவர்கள் கர்த்தருக்கு பயன்படுவார்கள், அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அவர்கள் தங்களுடைய திறமை பயன்படுத்துவார்களே தவிர அபிஷேகத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை தருவாராக. உலகத்தின் இசைகள் ஏன் வருகிறது? கற்றுக்கொண்ட இடமே தவறு. ஒரு அருமையான தம்பி இடத்துல போய் பேசிட்டு இருந்தேன். தம்பி, இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படி வாசித்திருக்கிறார்கள் என்று கேட்டா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, முன்னாடி எல்லா பரிசுத்தவான்களும் பாடும்போது எந்த அபிஷேகம் பெற்றவன் போய் ஸ்டுடியோவில் வாசித்தாங்க? எல்லாரும் அந்நியர்கள் தானே வாசித்தாங்க, அதில் சரியில்லை, அது நல்லா தானே இருந்துச்சு. உட்காந்து யோசித்தேன், அந்த கேள்வி நல்லா தான் இருந்துச்சு. வந்து உட்காந்து யோசித்தால் அதற்கு பிறகு அந்த தம்பி எனக்கு சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஐயாவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வரும்போது அந்த பர்டிகுலர் கிட்டார்ஸ் தான் வருவாங்களாம். கிட்டார்ஸ் வரும்போது வெளியிலேருந்தே சொல்லிட்டு வந்தேன், கையும் காலும் உதறுது இவருக்கு வாசிக்கிறது. இவர்கள் மேல் இருந்த அந்த பக்தி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிச்சு. பின்னாட்கள் அதில் நிறைய பேர் தேவனுக்கு நேராக திரும்பி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு தான் கையங்காலம் உதறுது. போயிட்டு வந்தா இவங்கெல்லாம் வாசிக்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம பாடிக்கிட்டு வந்தா முடிவில் நம்ம பரிசுத்தம் இருக்குமா இல்லையா? அன்றைக்கு ஏதோ 1-2 பேர் அப்படி இருந்தார்கள். ஹல்லேலூயா, பாடினவர்கள் பரிசுத்தர்கள், எல்லாம் சரியா இருந்துச்சு. ஆனால் எல்லாம் இன்றைக்கு வியாபாரமயமாகி விட்டது. பிள்ளைகளே, சரியான இடத்துல கற்றுக்கொண்டு சரியான வழிமுறையில் வருகிறார்கள் என்றால் அடையாளம் என்ன? அவர்கள் ட்ரெஸ்ஸிங்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 15:27. 1 நாளாகமம் 15:27. லேவியரும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது அப்படியானால் ஆராதனைக்கு வந்த எல்லா இடத்துலையும் ட்ரெஸ் கோட் இருந்துச்சு. உங்கள் தேவன் இப்படி தான் வைப்பாரா, அப்படி தான் வைப்பாரா கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. அந்த வஸ்திரம் பரிசுத்தத்தை இழுக்கக்கூடிய வஸ்திரம். அப்படியானால் 2 உங்களுக்கு கற்றுத்தந்தேன். பிள்ளைகளே, நாம் பரதேசிகளாக இருக்கிற வீட்டில் பரிசுத்தவான்களுடைய பாடல் நம்முடைய வீடுகளில் கீதமாகட்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள் பாடுகிற பாடலை பரிசுத்தவான்கள் அவங்க ப்ளே பண்ணட்டும். அப்படிப்பட்டவைகள் நமக்கு கீதமாக மாறட்டும். 3, கண்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திட முடியாது. நான் உங்களை காதலிக்கிறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன், வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பரிசுத்தவான்கள் செய்தது பாருங்க. 2 நாளாகும் பிரமாணத்தின் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். 2 நாளாகும் 29 அதன் 30வது வசனம். 2 நாளாகும் 29:30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின
நீங்கள் தாவீதை யூஸ் பண்ணுங்க, வேற யாரை யூஸ் பண்ணுங்க? ஆசாபை யூஸ் பண்ணுங்க. கவனிங்கள், கோராகின் புத்திரர் எங்க போனாங்க? அந்த வரிசையில் அவர்கள் வந்திருக்க வேண்டுமே. கோராகின் புத்திரர்கள் விழுந்து போனார்கள். தேவன் அவர்களை அழித்து போட்டார். பின் நாட்களிலே அவர்கள் விழுந்து போகாதற்கு முன்னாடி இருக்க பாடல் சங்கீதங்கள் இருக்கிறது. விழுந்து போன பிறகுள்ள பாடல் சங்கீதத்தில் இல்லை. இங்கே கோராகின் புத்திரர் காணோம், ஆசாப் இருக்கிறார். யார் இருக்கிறார் என்றால் அவர்கள் பாடின வார்த்தைகள். கவனிக்கிறீங்களா? வார்த்தைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை தவிர்த்து வேறொரு வார்த்தை, தகாத வார்த்தைகள் வந்துடக்கூடாது. பிள்ளைகளை என்னை கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப ரசனையாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை நம்மை பரவசப்படுத்தலாம், பக்தி விருத்தி அடைய பண்ணாது. நம்ம எதற்கு வந்திருக்கிறோம் என்றால் பக்தி விருத்தி அடைவதற்காக. இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பாடிட்டு போகட்டும். ஆனால் நாம் ஹல்லேலூயா பரதேசிகளை தங்கும் வீட்டிலே அவருடைய பிரமாணங்கள் நமக்கு கீதமாகட்டும். ஆமேன், ஆமேன். இதை எப்படி விளக்குவது, இது எப்படி நியாயப்படுத்துவது என்று தேவ சமூகத்தில் இருந்தபொழுது எனக்கு வந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். நம்முடைய சபையில் வருகிற உங்களுக்கு தெரியும், நான் சில பாடல்களை என்ன செய்ய மாட்டேன், விரும்ப மாட்டேன். சரி, நீங்கள் வெளியில் கேட்குறீங்களா கேட்கலையே, அது ரெண்டாவது பிரச்சனை. அந்த பாடல் ஒரு, ஆனால் இதுக்கு உள்ளால வந்துச்சுன்னா என்னுடைய இந்த 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 ஒரு நான் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளால வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பாடவே மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு யாரை தெரியும், என்ன தெரியும். இப்போ நம்மை தெரியாத யாரோ ஒருவர் வருகிறார், வந்த அப்படிப்பட்ட தகாத பாடலை பாடியாச்சுன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன்னா நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்களா? நான் சொல்ல வேண்டிய தேவை வராது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அது அவருக்கு பிடிக்காது, அவ்வளோதான். நிறைய டைம் பார்த்துருக்கிறேன், லேசா எங்கேயாவது யாரோ தெரியாமல் பண்ணாலும் அங்கே மைக் ஆஃப் ஆகிருக்கும். இது சொன்னதுனால வேலை, இது நமக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அதை நியாயப்படுத்துவது ரெண்டாவது. ஒருவேளை நான் இப்போது வெளியில் இடத்துல போய் பயணப்படுறேன், அங்கே இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாட்டு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன செய்வேன், சத்தமில்லாமல் அடக்கிக்குவேன். கவனிங்கள், என்னை நன்றாய் தெரிந்தவர்கள் பாட மாட்டீங்க, என்னை தெரியாதவர்கள் ஆனால் நான் பேசலாம், நான் சொல்லலாம் என்று வேணாப்பா, அது விட்டு வேணாம் என்று நிறுத்தி விடுவோம். அவர்கள் ஏனென்று கேட்கலாம், கோபப்பட்டு போகலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனால் நமக்கு முன்ன பின்ன தெரியல் பழக்கமே இல்லாதவங்க அப்படி பாடினால் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? அமைதியாக இருப்போம். இதே போல தன் பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவரை தெரியும்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு ஆண்டவரை தெரியலை, ஆண்டவருக்கு என்ன தெரியும், தெரியாமல் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுவார், வேணாப்பா நான் என்னதான் பாடி அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு, ஆண்டவருக்கு உங்களை தெரியாது, நீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிக்கொள்ளலாம். என்னை கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, நாம் பாடுகிற பாடல் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவங்க ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டாங்கனாலே சரியா இருக்கும். மோசே நல்லா பாடுவார். மோசே பாடும்போது மிரியா வந்து பாட மாட்டாங்க, மிரியா சத்தம் இல்லாமல் இருப்பான், அந்த நேரம் அமைதியாக இருக்கும். மோசே எல்லாம் பாடி முடித்த உடனே எடுத்துகிட்டு வருவாங்க. எதை எடுத்துகிட்டு வருவாங்க? தம்புரை எடுத்துகிட்டு வந்து ஒரு லேடிஸ் வர்ஷிப் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அப்போ பார்க்கலாம், நல்லது தானே. ஆனால் அந்த பிரச்சனை அப்படி போயிட்டே இருக்கும். மோசே என்ன பெரியவனா, அந்த பிரச்சனை கடைசி வர போகும் பாருங்க, தேவன் தலையிடுகிறது வரையில். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயின் ஆராதனைகள் எழும்பும் பொழுது மிரியாக்களின் ஆராதனை எழும்பத்தான் செய்யும். அதை அடக்க வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. தேவை என்ன? மோசே போல அமைதிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க சபைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷதனதா ரக்கதானம் தேரேமேனே ஷதலாத ரக்கராதனே. தேவன் அருவருக்காத, தேவனுக்கு பிரியமான பாடல்கள் பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால் ஆராதனைகள் ரொம்ப உயர்ந்துருச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆராதனை உண்டு, அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு தெரியுமா, ஆராதனைக்கு பாட்டு தேவையே இல்லை. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, ஆராதனைக்கு என்ன தேவையில்லை? பாட்டே தேவையில்லை. ஏன் நிறைய பாட்டு பாடுறோம்? நம்ம சரி ஆராதிக்கலை. உட்கார்ந்து நல்லா ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவி நிரம்பினா பாட்டு பாடுறதுக்கு நேரமே இருக்காது. எனக்கு ஒரு சின்ன ஜெபக்குழு உண்டு, ஒரு 2-3 பேரோடு உட்காந்து ஜெபிக்கிற ஒன்று உண்டு. அந்த ஒரு பாட்டாச்சும் பாட விரும்பும், முடியவே முடியாது. ஏன்? எல்லாரும் அதே ஆவியின் பலத்தில் நிரம்பி நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தால். ஆனால் நிறைய நேரத்தில் அது குறையும் போது எதை கூட்டுவோம்? பாடணும் பாடணும். பாடல்கள் நல்லது,
நம்முடைய சபை ஆராதனைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதனை என்றாலே பாடல் என்று போய்விட்டது. ஒரு பாட்டுக்கு அடுத்த பாட்டுக்கு இடையில கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு எடுத்தாச்சுன்னா இவர் என்னென்ன லொடலுடன் பேசிட்டு இருக்கிறாரு. ஆராதனை என்பது பழைய பாட்டு காலத்தில் வெறும் பாடல். புதிய பாட்டு காலத்தில் முன்பு தாவீதின் வார்த்தைகளினால் கர்த்தரை துதித்தார்கள். பிள்ளைகளை, இன்றைக்கு பரிசுத்தாவின் வார்த்தையினால் கர்த்தரை துதிக்கணும். அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்த தாவீதின் வார்த்தை தான் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய நாவலும் கர்த்தர் பரிசுத்தாவின் வார்த்தையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த பரிசுத்தாவின் பாஷையை பெற்றிருக்கிறீங்க? அப்படி ஆராதனை என்று வந்தாலே பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கைத்தாளத்தோடு நல்ல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடினார்களாம். பழைய ஏற்பாட்டு ஆராதனைகள் ஹல்லேலூயா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆராதனை தேவனை மாத்திரம் கொண்டு வரல, ஆழத்தின் வல்லமைகளை உடைத்து போட்டதாம். அந்த ஆராதனை எங்கே எழும்பட்டும் என்றால் சபையில் எழும்புவதாக. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாய் சகோதரர்கள் ஆராதித்தார்களா, சகோதரிகள் பாடினாங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே பாடல் கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும். ஒன்று மரியாள் பாடியிருப்பா, இன்னொன்று யார் பாடியிருப்பாங்க? எலிசபெத் பாடியிருப்பாங்க. அப்புறம் தூதர்கள் பாடியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் ஸ்தோத்திர பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அவ்வளோதான். அதற்கப்புறம் பாடல் என்று பார்த்தாச்சுன்னா பவுலும் சீலாம் பாடினா தான். வேற எங்கே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா பாடலப்பா. நான் நினைக்கிறேன் புதிய பாட்டில் அதிகமாய் பாடியிருக்கிறது சகோதரிகள் தான் பாடியிருக்கிறாங்க. நல்ல ஆராதனை வீரர்களை ஹல்லேலூயா சகோதரிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. அவர்கள் இந்த வேத ஒழுங்கின்படி ஆமென் பாட, பரிசுத்தத்தின்படி பாட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. தேசம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, தேவ பிள்ளைகளாகி நம்ம கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் என்றால் நம்மை கொண்டு தேசத்தை கர்த்தர் தலைகளாக மாற்றுவதற்கு அவருடைய கரத்தினால் ஆகும். நான் பரதேசியை தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தர் விரும்புகிற ஆராதனை ஹல்லேலூயா, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை எழும்புவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு கையங்களை ஒருத்தர் பொருத்தனை பண்ண ஆண்டவர், நான் பரதேசிய தங்க வீட்டில் கண்டதெல்லாம் பாட மாட்டேன், உம்மது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆண்டவரே உம்மது பிரமாணங்கள் ஹல்லேலூயா. தகப்பனே ஹல்லேலூயா. ஆண்டவரே வியாபார நோக்கில் செஞ்சது, ஆண்டவரே தங்களை மிகைப்படுத்த வேண்டும் என்று செய்தது, தேவனுக்கு பிரியமில்லாதது செய்தது எல்லாம் ஆண்டவரே எனக்கு விளங்க பண்ணுங்க. அவைகளை விட்டு நான் வெளியே வர தேவரீரங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தேவன் உதவி செய்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லார் மேலும் கர்த்தர் கிருபை இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவரும் தவறான ஆராதனையில் போய் சிக்கிறாம ஹல்லேலூயா நாம பரிசுத்தமான ஆராதனை நடக்க தேவன் நமக்கு நல்ல வேலையை வைக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டு அத்தனை பேருக்கு கர்த்தர் இந்த பாதுகாப்பை தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அம்மே நாளைக்கு கர்த்தனமே ஹல்லேலூயா இன்னும் வல்லமையாய் வசனத்தினால் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி உள்ள அநேகருக்கு கர்த்தர் தந்த சுகத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இந்த ஜெப நாட்களை கர்த்தர் என்ன நம் நடுவில் செய்ய போகிற மேன்மையான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.